بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم ينصرون. صدق الله مولانا العظيم. ஓ பனு இஸ்ரவேலர்களே, நினைத்து பாருங்கள் என்னுடைய நியாமத்துகளை, எதை நான் உங்களுக்கு அளித்தேனோ, அல்லத்தி அன்அம்து அலைக்கும், எந்த நியாமத்துகளை நான் உங்கள் மீது பொழிந்தேனோ, எந்த நியாமத்திலே உங்களுக்கு நான் தந்திருக்கிறேனோ அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், உலக மக்கள், நிச்சயமாக உங்களை உலக மக்கள் அனைவரையும் விட மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள். பொதுவாக எல்லா நியாமத்துகளையும் சொல்லிட்டு இது குறிப்பான ஒரு நியாமத்தையும் சொல்லலாம். உலக மக்களை எல்லாம் விட உங்களை உயர்த்து வைத்திருந்தோமே, அதையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இஸ்ராயலின் சந்ததிகளே, அதாவது நபியே, எவர்கள், அதாவது அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்யுங்க, நீங்க நாளை ஒரு வத்தகு யௌமன், ஒரு நாளை பயப்படுங்கள். தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்சுன் அன் நஃப்சின் ஷைஆ, இன்னும் ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவிற்கு எவ்வித பலனும் அளிக்காது, பயனும் அளிக்காது. அதனிடமிருந்து ஒரு பரிகாரமும் ஏற்கப்பட மாட்டாது, எவ்வித பரிந்துரையும் அதற்கு பயன் தராது. மேலும் அவர்கள் யாராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, இப்போ நாம அல்ஹம்துலில்லா சஃபத்து தஃபாசீர்ல சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளுடைய அந்த தொடரில் 122 123வது ஆயத்துகளை இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பாடம் 161, பாடம் 161, இந்த 2 ஆயத்துகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது சஃபத்து தஃபாசீர் பாடம் 161. இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? நியாமத்தை நினைத்து பாருங்கள், நியாமத்தை நினையுங்கள், மறுமையை அஞ்சுங்கள். அப்ப நினைக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய நியாமத்துகள். அல்லாஹ் என்னென்ன நியாமத்துகளை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றானோ அதையெல்லாம் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைச்சு பார்க்கறது மிக அதனுடைய நன்றி செலுத்துவதற்கு ஒரு வழியாக இருக்கும். அதனாலதான் அல்லாஹ் நியாமத்தை எப்போதுமே நினைச்சு பாருங்கன்னு சொல்றான். அதுவும் குறிப்பாக பனி இஸ்ரவேலர்கள் மீது அல்லாஹு தாலா செய்த நியாமத்திற்கு அளவே கிடையாது. இதுல பல விஷயங்கள், பல ஆயத்துக்கள் அது சம்பந்தமாகவே பேசப்பட்டிருக்குது. குறிப்பாக பனி இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு மாலம் யுத்த அஹது மினல் ஆலமீன், உலகத்தார்கள் யாருக்கும் கொடுக்கப்படாத நியாமத்துகளை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தாலா சூராவுடைய ஆரம்பத்திலே இந்த ஆயத்தை கொண்டு வந்திருக்கான். யா பனி இஸ்ராயீல் அத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன் என்பதாக சூராவுடைய ஆரம்பத்துல இந்த விஷயத்தை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். அப்ப இந்த இடத்துல திரும்ப ஒருக்க என்ன செய்யறான், கொண்டு வரான். அதை சொல்லி என்ன செய்யறான், அல்லாஹ் நாடுறது நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுங்க. ஏன்னா என்னது, நியாமத், எவ்வளவோ நியாமத்துகள் அவங்க மாறு செய்யறாங்க, அல்லாஹ் நியாமத்தை கொடுக்கலாம். யாருக்கும் கொடுக்கப்படாத நியாமத்துகள் ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத். முதல்ல ஃபிரௌனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அல்லாஹு தஆலா அவர்களை விடுவிச்சான். அல்லாஹ் என்ன செய்யறான், இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸூமூனக்கும் சூஅல் அஸாப் யுஸப்பிஹூன அப்னாஅக்கும் வ யஸ்தஹ்யூன நிஸாஅக்கும் வ ஃபீ ஸாலிகும் பலாஉம் மின் ரப்பிக்கும் அஸீம். ஃபிரௌனுடைய கொடுமை, சோதனை,
அவனுடைய எல்லையில்லாத அந்த வேதனை, அவன் செய்த அந்த கொடூரம் இருக்குதே, அதுல இருந்து அல்லாஹ் அவங்கள முதல்ல பாதுகாத்தான். அது பெரிய விஷயம் கூட. உங்களை பாதுகாத்து பத்திரமா அங்கிருந்து கொண்டு போனான். கொண்டு போகும்போது ஏற்படக்கூடிய தடை, பிறவன் விடல, துரத்திக்கிட்டே வரான். கடல் வந்துருச்சு. வயது ஃபரக்னா பிக்குமுல் பஹர அஞ்சைனாக்கும். அங்கேயும் அல்லாவுடைய நியமத், கடலை பிளக்கச் செய்கிறான். கத்தௌதில் அதீம் என்பதாக சொல்றான் ஒரு இடத்துல. 12 பாதைகள் அவர்களுக்காக பிளந்தது. எப்படி மேடு மாதிரி ஒன்று என்னது அப்படியே ஒதுங்கி பாதை ஏற்பட்டுருச்சு. எந்த அளவுக்கு செஞ்சா ஒரு கூட்டத்தார்கள் இன்னொரு கூட்டத்தார்களை பார்த்தவாறு கடந்து சென்றார்கள். கண்ணாடி மாதிரி தண்ணி இந்த பக்கம் தண்ணி ஏறிட்டு இந்த பக்கம் தண்ணி ஏறிட்டு இப்படி என்னது அவங்க போறாங்க. இங்க ஒரு பாதை, இங்க ஒரு பாதை. அப்போ என்னது அல்லாஹ் அவர்களை வைது ஃபரக்னா பிக்குமுல் பஹர அன்ஜைனாக்கும் அக்ரக்னா அல ஃபிர்அவுன் வஅன்தும் தன்துரூன். நீங்க உங்க கண்ணு முன்னாடி நம்ப மாட்டீங்க, அதனால கண்ணு முன்னாடியே உங்களுக்கு என்ன செஞ்சோம், அவனை ஃபிரௌனை அழிக்கிறத கண்ணில் காட்டு. இவ்வளோ பெரிய நியாமத். அதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்ல முடியாத நியாமத்தை கொடுத்து. அதுக்கு முக்கியமாக தண்ணி தேவைப்படுதுன்னு சொன்னீங்க. நீங்க செஞ்ச தவறுகள் தான் உங்களுக்கு அலைக்கழிக்கப்பட்டீர்கள். ஆனா என்னது அப்படி இருந்து உங்களுக்கு செய்த நியாமத்தை அல்லாஹ் மறக்கல. உங்களை கவனிக்கிறது அல்லாஹ் விடல. ஒரு ஊருக்குள்ள போங்கன்னு சொன்னான். நீங்க என்ன செஞ்சீங்க? இது வந்த ரப்புக்க ஃபகாத்திலா. நீங்களும் உங்க ரப்பும் போங்கன்னு சொல்லி திமிர் பிடிச்ச மாதிரி சொன்னீங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? போங்க சுத்துங்க, உலகத்தை சுத்திக்கிட்டே அலைங்கன்ட்டான். ஹித்தத்துன்னு சொல்லி சொல்லிட்டு போங்கன்னு சொன்னான். நீங்க ஹிந்தத்துன்னு சொல்லி மாறு செஞ்சீங்க. அப்படி இருந்தும் அல்லாஹ் என்ன செய்யல, உங்களை விடலை. உங்களை மகஃபிரத்துக்காக தான் அந்த வார்த்தையை சொல்ல சொன்னான். அதுலேயே நீங்க மாறு செஞ்சீங்க, அல்லாஹ் விடலை. உங்களுக்கு அந்த இடத்துல என்ன செஞ்சான்? உங்களுக்கு மன்னிச்சுட்டான். உங்களை என்ன செஞ்சான்? சரி அலைங்க திரிங்கன்னு தண்டனை கொடுத்தாலும் தண்டனை கொடுப்பதும் நியாமத்தை உங்களை விடலை. தண்ணி தேவைப்படுதுன்னு சொன்னீங்க. வைதிஸ்தஸ்கா மூசா லிகௌமிஹி ஃபகுல்னா ضرب بعصاك الحجر فانفجرت منه اثنتا عشر عينا. 12 ஊற்றுக்கண்கள். அதிலும் ஏன்னா 12க்கு 12 தனித்தனி கோத்திரங்கள். அவங்களுக்கு மத்தியில குளறுபடிகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, உட்பூசல்கள் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் 12 விதமாக தண்ணீரை வர செஞ்சா அதை நீங்க குடிச்சு பருகினீர்கள். அதுவும் அல்லாஹ்வுடைய நியாமத்தாகத்தான் இருந்துச்சு. அடுத்து மண்ணு செல்வா அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கலாம். யாருக்கும் இறக்காத அளவிற்கு என்னது பெரிய ஒரு சொர்க்கத்து உணவை உங்களுக்கு இறக்கி காண்பித்தார். சொர்க்கத்து உணவு அல்லாஹ் உங்களுக்கு இறக்கும். வெயில் அடிக்குதுன்னு சொன்னீங்க, முதல்ல அலைக்குமுல் கமாம். என்ன செஞ்சான்? கார்மேகத்தை கொண்டு உங்களுக்கு குடைபிடிக்க செய்தார். இப்போ நியாமத்துகளுக்கு பஞ்சமே கிடையாது. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லையில்லா நியாமத்துகள் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதே போல வன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன். சுருக்கமா சொல்லப்போனா உலகத்தார்கள் எல்லாத்தையும் விட உங்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தான். உயர்ந்த அந்தஸ்து உன்னதமாக உங்களுக்கு என்ன செஞ்ச அல்லாஹ்ல கொடுத்தான். அப்போ அவனுடைய நியாமத்துகள் என்ன செய்யுங்க, நினைச்சு பாருங்க. இன்னும் எவ்வளவோ சொல்லி கொண்டு இருக்கலாம். சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் நியாமத்துகளை உங்களுக்கு அள்ளி வீசினான். அனைத்தையும் அனுபவிச்சீங்க, அனைத்தை கொண்டும் இன்புற்றீர்கள். ஆனா என்ன செய்யல? அதற்குரிய நன்றியை நிறைவேற்றவில்லை. அந்த நியாமத்தில் நினைச்சு பார்த்தா அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உங்களுடைய உடலிலும் நோவினை கொடுத்தீர்கள், உள்ளத்திற்கும் நோவினை கொடுத்தீங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் செய்தீர்கள். அப்ப எவ்வளவோ நியாமத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்ச அள்ளி தந்துட்டான். அப்ப அதை நினைச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைச்சு பார்க்கறது அவசியமா இருக்கு. வயின் தஅத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைச்சு எண்ணி பார்த்தா எண்ணி முடிக்க முடியாது. லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ்வுடைய நீதி என்ன? நம்ம நன்றி செலுத்தினா லஅஸீதன்னக்கும், அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். வலயின் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நியாமத்துக்கு மாறு செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் கடுமையா பிடிப்பான். ஏன்னா அல்லாஹ்ல நியாமத்துக்கு நன்றி செலுத்துறதை விரும்புறான். அல்லாஹ் சொல்லும்போது என்னது ஷாக்கிருன் அலீம். அந்த மாதிரி அப்தன் ஷக்கூரா நபிமாரை பத்தி சொல்லும்போது நன்றி செலுத்தக்கூடிய அடியாவராக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ் சொல்லுவா கலீலும் மின் இபாதிய ஷக்கூர். நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் குறைவாக இருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைச்சு பார்க்கணும், அதற்குரிய நன்றி செலுத்தணும். அப்ப அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். மறுமை
என்பது சாதாரண விஷயம் கிடையாது, பயப்பட வேண்டிய விஷயம். அதை அஞ்சு கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட மறுமை? அங்க யாருக்கும் உதவி செய்ய முடியாது. யௌம யஃபிருல் மரு மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி லிக்குல்லி இம்ரியின் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னி. ஒவ்வொருத்தரை விட்டு ஓடுவாங்க. யாரும் யாருக்கும் உதவி செய்யாத அந்த நாள்ல என்ன செய்யுங்க? அந்த நாளை பயப்படுங்க. யௌமலா என்ஃபவு சாதிகி யௌம என்ஃபவு சாதிகீன சிதுக்கும். அங்க உண்மையை மட்டும்தான் பயன் தரும். யௌமலா என்ஃபவு மாலும் வலா பனூன். எந்த பொருளும் எந்த செல்வமும் எந்த படைபலமும் பணபலமும் அங்கு யாருக்கும் எந்த விதத்திலே உதவி செய்யாது. அமல்கள் இருந்தால் மட்டும்தான் அங்க வெற்றி, நன்மைகள் இருந்தால் மட்டும்தான் அங்க வெற்றி. இல்லைன்னு சொன்னா மறுமை எந்த பகரம், யாரும் எதையும் பிணையம் கொடுத்து தப்பித்து விட முடியாது. லஞ்சம் கொடுத்துட முடியாது, அல்லது ஏதாவது பிணைய தொகை கொடுத்து தப்பித்து விட முடியாது. காஃபிர்கள் நினைப்பாங்க நாளைக்கு மறுமை நாள்ல அந்த வேதனை விட்டு தப்பிப்பதற்காக வேண்டி உலகத்தை போல உலகத்துடைய 2 மடங்கு தங்கத்தால நிரப்பி அல்லாட்ட கொடுத்து என்னை விட்டுன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டார். அப்ப அப்படிப்பட்ட மறுமை நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்ற. மறுமை பயங்கரமான மறுமை. நபிசல்லாஸ் சொல்லும்போது சொன்னாங்க, அந்த நாள்ல யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. யா நப்சிங்கிற ஆழமாகத்தான் இருக்கும் எல்லாருக்கும். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கலையா, யா ரசூலல்லாஹ் மறுமையில எல்லாரும் நீங்க ஒராத்தன், அதாவது ஆடை இல்லாமல் வருவார் என்று சொன்னீர்களே, ஒருவர் பார்க்க மாட்டார்களா என்று சொல்லும்போது சொன்னாங்க, அந்த நாளுடைய அந்த திடுக்கம், அந்த பயத்துல எல்லாரும் என்னது, எல்லாரும் நடுங்கி போய் நிற்பாங்க. எந்த கவலையே வராது. எல்லாம் சொல்றா என்னது, அதாவது அவங்களுடைய கண்கள் எல்லாம் என்னது மேல் நோக்கி இருக்கும். இந்த நேரில் அதாவது என்னது, குலூபுல் அபுசார் என்பதாச்சும் உள்ளங்களும் சரி பார்வைகளும் சரி பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாள். அப்ப அந்த மறுமை நாளை அஞ்சு கொள்ளுங்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் இங்க சொல்றான். ரெண்டு விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் ஆயத்தில் பார்ப்போம். வாருங்கள் ஆயத்தை பார்க்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா பனி இஸ்ராயீல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். ஓ பனி இஸ்ரவேலர்களே. யா பனி இஸ்ராயல்னா, பனி இஸ்ராயல் என்றால் யாரு? யாக்கூப் அலை இஸ்லாமுடைய பிள்ளைகள், குழந்தைகள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இஸ்ரா என்றால் அடிமை என்ற அர்த்தம். ஈல் என்றால் அல்லாஹ்வுக்கு சொல்லப்படும். அப்ப அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லா யாரு? ஹஜ்ரத் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள். பனு குழந்தைகள். அப்ப ஹஜ்ரத் யாக்கூப் அலை இஸ்லாமுடைய குழந்தைகள். பனு இஸ்ரவேலர்களே, உதுக்குரு நிஅமதி அல்லதி, என்னுடைய நியாமத்துகளை நினைத்து பாருங்கள். அல்லதி எப்படிப்பட்ட நியாமத்? அன்அம்து அலைக்கும், உங்கள் மீது நான் அதை உங்களுக்கு அளித்தேனே, உங்கள் மீது பொழிந்தேனே, அந்த நியாமத்தை நினைத்து பாருங்கள். அதாவது உஸ்குரு நிஅமதியல் கஸீரா, நிஅமதியல் கஸீரத்தி அலைக்கும் வ அலா ஆபாயிக்கும். நினைத்து பாருங்கள், உஸ்குரு நினைவு கூறுங்கள், நிஅமதியல் கஸீரா அதிகமான நியமத்துகள், எண்ணிலடங்காத என்னுடைய அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். அலைக்கும் உங்கள் மீதும், வ அலா ஆபாயிக்கும் உங்களுடைய முன்னோர்கள் மீதும் நான் பொழிந்த அந்த நியாமத்துகளை நினைத்து பாருங்கள். எவ்வளவு நியாமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதான் என்ன செய்யறான், அல்லாஹ் சொல்றான், முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கான். இது 2வது வரக்கூடிய இந்த ஆயத்து. இது ஏற்கனவே சொல்லப்பட்டது அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை பத்தி. இந்த இடத்த திரும்ப அல்லாஹ் சொல்றான். இப்ப ஏன் சொல்றான்னு சொன்னா, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியை பின்பற்றுங்க, ஒழுங்கான முறையில் பின்பற்றுங்க. ரசூலான நபியான உம்மி நபியான அவருடைய தன்மைகளை பற்றி உங்களுடைய வேதங்களில் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு, அவங்களுடைய அமர் எழுதப்பட்டிருக்கு. அப்போ உங்கள் மீது பொழிந்த நியாமத்துகளை, அந்த இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேர் இருக்குது, கட்டளை இருக்குது, எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, நினைச்சு பாருங்க, அவரை பின்பற்றுங்க. அதே மாதிரி இதெல்லாம் மறைப்பதை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஏன்னா நியாமத்துகளை மறைக்கிறது பெரும் பாவம். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை மறைக்கிறது. அப்ப அந்த விஷயம் வேதம் ஒரு நியாமத், அதில் சொல்லப்பட்ட நபியுடைய அந்த சிஃபத்துகள் ஒரு நியாமத். அப்ப அதையெல்லாம் மறைக்கக்கூடாது. மறைக்காம நீங்க வெளிப்படுத்துங்கள் என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்ப அதே மாதிரி என்னது, உலகத்துடைய நியாமத், மறுமையுடைய நியாமத், எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. அதே மாதிரி அவங்க என்ன செய்யல, அரபுகள் இருந்து வந்தாங்கிறதுக்காக வேண்டி பொறாமைப்பட்டு அதை என்ன செய்யாதீங்க, மறைக்காதீங்க
என்பதையும் சொல்றேன். ஏன்னா ஹாத்தம நபியின் இசாக் அலை இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகளிலிருந்து வருவீர்கள் என்பதாக வருவார்கள் என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹு யஅலமு, அல்லாஹ் எப்படி அவனுடைய தூதுத்துவத்தை எங்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு வழங்க வேண்டும், யாரிடம் முடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கான், அதை வழங்கியிருக்கான் அவங்களுக்கு. அப்ப அந்த விஷயத்துல நீங்கள் பொறாமை கொள்வதற்கு அனுமதி கிடையாது. அப்ப அதனால உங்கள் மீது அனுப்பப்பட்ட அந்த அந்த இறுதி நபியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நியாமத்துக்கு நன்றி செலுத்துறது தான் அடையாளம். இதை நினைச்சு பாருங்க. அது மாதிரி பொறாமையை அவங்களுக்கு மாறு செய்து கொண்டு, பொறாமையை சுமந்து கொண்டு அவர்களை பொய்ப்பிப்பது, அவர்களுக்கு என்ன செய்யறது, எதிராக செயல்படுவது, இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு விடுங்கள் என்பதாக சொல்றான். இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க ஒழுங்கா மாதிரியா என்னது விட்டு விடுங்கள் என்பதாக சொல்றேன். இதை கொண்டு உங்களுக்கு தான் அது என்னது ஆபத்தாக அமையும். அது உங்களுக்கு தான் ஆபத்தை ஒழிய அவர்களுக்கு எதுவும் கிடையாது. அதனால அது விஷயத்துல நீங்க பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் கொடுத்த அந்த நியாமத்தை நீங்க நினைச்சு பாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த இடத்துல அதை கொண்டு நீங்க விரோதம் கொள்ளக்கூடாது. நபியை ஒழுங்காக என்ன செய்யணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது அவசியமாக இருக்கு. அப்ப இதிலே என்ன செய்யறான், வஅன்னி ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன் ஐ வதுகுரு தஃதீலி லக்கும், என்னுடைய சிறப்புப்படுத்தலை உங்களை நான் சிறப்புப்படுத்தியதை நினைத்து பாருங்கள். அலா சாயிலில் உமம் ஃபி ஜமானிக்கும், உங்களுடைய காலங்களில எல்லா உம்மத்துகளையும் விட உங்களுக்கு கொடுத்த நான் உங்களுக்கு வழங்கிய அந்த சிறப்பை நீங்கள் நினைத்து பாருங்க. எல்லையில்லா சிறப்பு உங்களுக்கு கொடுத்தேன், அதே நீங்க நினைச்சு பாருங்க. இது என்னது, முதல்ல எல்லா நேமத்தையும் பொதுவா எல்லாம் ஆமா சொல்லிட்டு அதில் ஹாஸா இதை சொல்றோம். இல்லை ஆமா சொல்லிட்டு ஹாஸ், ஏன்னா அதில் ஒரு குறிப்பாக இந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறேன். எல்லாத்தையும் விட மிகச்செரிய பெரிய ஒரு சிறப்பு என்ன, உங்களை எல்லாத்தையும் விட உயர்வாக நாம் ஆக்கியது, அது ஒரு நியாமத்தாக இருக்கு. அப்போ அதை கூட நீங்கள் நினைச்சு பெருமை அடிக்கக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. மாறாக அதனுடைய உண்மையான நன்றி செலுத்தக்கூடிய தன்மை என்ன, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், யூதர்களுக்கு உபதேசம் செய்யறான். முகமது ஸல்லல்லாஹு காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு அல்லாஹ் உபதேசம் செய்யறான். இதை சூரத்துடைய ஆரம்பத்திலையும் சொல்லி திரும்பவும் சொல்லி காண்பித்து அதே வார்த்தையை சொல்லி என்ன செய்யறான், ஒழுங்கா பின்பற்றுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறான். அடுத்து என்னது, வத்தகு யௌமன் லா தஜிஸி நஃப்சுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, இன்னும் அஞ்சு கொள்ளுங்கள் ஒரு நாளை, அதுல எந்த நஃப்ஸும் இன்னொரு நஃப்ஸுக்கு என்ன செய்ய முடியாது, எந்தவித உதவியும் பகரவும் செய்ய முடியாது. ஐ ஹாஃபு தாலிக்கல் யௌமர் ரஹீப், அந்த ரஹீப் என்ற நாளை என்ன செய்யுங்க, பயந்து கொள்ளுங்கள். அந்த என்னது ரஹீப்னா பயங்கரமான நாள், அதாவது அந்த பயங்கரமான நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லது எப்படிப்பட்ட நாள், லா தகுனி ஃபீஹி நஃப்சுன் அன் நஃப்ஸின், அப்ப அங்க என்ன செய்ய, எந்த நஃப்ஸும் எந்த நஃப்ஸை விட்டும் போதுமாகாது. லா தகுன, அதாவது அதனுடைய தேவை இருக்காது. யாருக்கு என்ன செய்ய முடியாது, அதாவது எந்த உதவியும் செய்ய முடியாது. இதை கொண்டு அது என்னது போதுமாகாதுன்னு என்ன அர்த்தம், இதனுடைய உதவியை கொண்டு அது என்னது தேவையில்லாமல் ஆகிவிடாதுன்னு கிடையாது. ஏன்னா யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. வலா ததுஃபு அன்ஹா, அதை விட்டும் தடுக்கவும் முடியாது. மின் அதாபில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு ஒரு இஞ்சு கூட என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. லிஅன்ன குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொன்றும் தான் சம்பாதித்து நினைத்தது என்னது, தான் சேர்த்து வைத்தது நினைச்சுக்கணும், பயந்து கொண்டும் நடுங்கிக் கொண்டும் இருக்கும். அதுல தான் என்ன செய்வாங்க, அதுல பயந்துட்டு இருப்பாங்க. யாருக்கும் உதவி செய்யவே முடியாது. இது இஸ்ராயல் இந்த முஹர்ரிஃபீன்களை சொல்றான். குர்ஆன்ல மாற்றம் செய்யக்கூடியவங்க, என்ன நபியை மறுக்கக்கூடியவங்களுக்கு சொல்றான், எச்சரிக்கை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க நாளைக்கு என்னது, எதை கொண்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த சொர்க்கம் எங்களுக்கு தான் சொந்தம், நரகத்தை நாங்கள் நுழைய மாட்டோம், எங்களை எதுவுமே செய்ய முடியாது என்பதாக சொல்லி கொண்டிருந்தீங்களே, அங்க எதுவுமே நடக்காது. அங்க எதுவுமே நடக்காது. எல்லாமே என்னது, நீங்க தான் அனுபவிக்க வேண்டி வரும். அதில் நீங்க மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க. அதனால ஒழுங்கா மாதிரியா என்ன செய்யுங்க, அந்த நாளை பயந்து அதற்குரிய சொல்யூஷன், அதற்குரிய தப்பிக்க வழி என்னங்கிறத நீங்க தேடிக்கொள்ளுங்கள். அங்க எந்த பகரமும் எந்த விதமான இதுவும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஐஜிசி வாலிதுன் வலதிஹி என்பதாக ஒரு இடத்துல வரும்போது, தந்தை மகனுக்கு உதவி செய்ய முடியாது, மகன் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. அதே மாதிரி இன்னொரு ஆயத்தை சொல்லும்போது என்னது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்து வலா ஷஃபாஅ வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். அப்ப யாருக்கும் அதனால பயந்துக்குங்க. அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செலவு செஞ்சிருங்க. அங்க யாரும் எந்த நட்பும் எந்த தோழமையும் எந்த வியாபாரமும் அங்க பயனளிக்காது. யௌமலா என்ஃபோ மாலுஹும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம்.
அப்ப கல்பு சலீமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு ஒழுங்காக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் அங்கு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலா யுக்பலு மின்ஹா அதுலுன் ஐ லா யக்பலு மின்ஹா லா யுக்பலு மின்ஹா ஃபிதாவுன், எந்த பிணையமும் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலா தன்ஃபஉஹா ஷஃபாஅத்துன், எந்தவித பரிந்துரையும் அங்கு பலனளிக்காது. ஐ லா துஃபீதுஹா ஷஃபாஅத்துன் ஷஃபாஅத்து அஹதின், ஒருவருடைய பரிந்துரையும் அங்கு பலன் தராது. அன்னஹா கஃபரத் பில்லா, ஏன்னா அல்லாஹ்வுக்கு நிராகரிச்சிட்டாங்க. காஃபிர்களுக்கு எந்த பரிந்துரையும் கிடையாது. ஆனா அங்க வர மாதிரி காஃபிர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பரிந்துரை இருக்கின்றது என்றால் அது என்ன, அவங்க மாஸ்டர்கள் துடித்துக் கொண்டு இருக்கும்போது கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி சொல்லும்போது அதுல இந்த காஃபிர்களும் வருவாங்க. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு பரிந்துரை மட்டும் செய்வாங்க. கேள்வி கணக்கு இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பதறிக்கிட்டு நடுங்கிட்டு அந்த வேதனையில இருக்கும்போது கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி சொல்றதுதான் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிந்துரை. ஏன்னா ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது வலா தன்ஃபு ஷஃபாஅத்து வலா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இன்தஹு இல்லா லிமன் அதின லஹு, யாருக்கு அல்லாஹ் வந்து அனுமதி கொடுக்கானோ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்னது, அங்கு யாரும் என்ன செய்ய முடியாது, பேச லா யத்தகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான் வகால ஸவாபா. அல்லாஹ் யாருக்கு இது பண்றானோ அவங்க தான் என்ன செய்ய முடியும், அங்கு உதவி செய்ய முடியும். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுது சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. இப்ப யார் என்னது அவனுடைய அனுமதி இல்லாம ஒன்றும் அசைக்க முடியாது. அப்ப அவனுடைய இதை கொண்டுதான் என்னது குரான் ஷிஃபார் செய்யும். அதே மாதிரி நபி ஷிஃபா பண்ணுவாங்க. வேற யாரும் செய்ய முடியாது. எந்த அளவுக்குன்னா மற்ற நபிமார்கள் கூட வாயை திறக்க மாட்டாங்கன்னு வருது. அப்ப இந்த இடத்துல அதுதான் சொல்றாங்க, யாருக்கும் ஷிஃபாரிசு செய்ய முடியாது. அப்ப அதுதான் அங்க சொல்லும்போது அவங்களுக்கு என்னது ஃபமா தன்ஃபாஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், அங்க என்னது ஷிஃபார் செய்யக்கூடியவங்களுடைய ஷஃபாத்தும் என்னது அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, பயனளிக்கப்பட மாட்டாது, அவங்களுக்கு எந்த பயனும் தராது. வலாஹும் இன்சரூன் ஐ லா யத்ஃபு அன்ஹும் அஹதுன், அவங்கள விட்டு யாரும் தடுக்க முடியாது அதாப் அல்லாஹ்வுடைய வேதனையை. வலா யுஜீருஹும் மின் சத்வத்தி அகாபிஹி, அவனுடைய வேதனையின் கடுமை வேடுமையின் பிடியில் இருந்து அவர்களை யாரும் காப்பாற்றி விட முடியாது. யார, அந்த காஃபிர்களை யாரும் காப்பாற்றி விட முடியாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஏன்னா யகூதிகளுக்கு ரத்து. அவங்க என்ன சொல்றாங்க, எல்லா விஷயம் சொன்னாங்கல்ல, எங்களுக்கு ஷெஃபார்ஸ் பண்ணுவாங்க, நாங்க அதை கொடுத்து தப்பிச்சு கொள்வோம், எங்களுக்கு வந்து நரகத்துல எங்களுக்கு 7 நாள் தான் நரகத்துல இருப்போம், சொர்க்கம் எங்களுக்கு தான், நான் அப்னாவுல்லாஹி வாஹிப்பாஹு, அல்லாஹ்வுடைய குழந்தைகள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்பதாக எல்லாம் சொல்றாங்களே, எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்பதெல்லாம் சொல்றாங்கல்ல. இதையெல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த உலகத்துல கொடுத்த நியாமத்து வேற, இங்க என்ன செய்வேன், நீங்க மாறு செஞ்சாலும் நான் கொடுப்பேன், ஆனா மறுமையில் அப்படி கிடையாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்லலையா, பாத்திமாவே நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுக்கு நமக்குள்ள உறவு ஒன்லி என்னது, அமல்கள் தானே ஒழிய வேற எதுவும் கிடையாது. அதனால உங்களுடைய அமல் உங்களை என்ன செஞ்சிட வேண்டாம், முத்தனமாக வைத்து விட வேண்டாம். அமல் செய்து செய்து அல்லாஹ்வை நெருங்க பாருங்க. நாளைக்கு அமல் பின்தங்கிடுச்சு, அங்க அமல் இல்லைன்னு சொன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது, எந்த நசமும் எந்த சொந்தமும் எந்த உதவியும் செய்ய முடியாது என்பதை சொல்லி காண்பித்தார்கள். அப்ப அதனால என்னது, அங்க யாரும் உதவி செய்ய முடியாது, அங்க அல்லாஹ் பழிவாங்க நினைச்சிட்டா யாரும் தப்பிக்க முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே அந்த நாளை பயப்படுறது, அந்த நாளை அஞ்சுறது இருக்க ஈமான்ல கட்டுப்பட்டதா இருக்குது. அதாவது யார் அந்த நாளை பயப்படுறோமோ அவங்களுக்கு என்ன சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் உள்ளத்துல இறங்கக்கூடியதாக இருக்கு, உள்ளத்துல இறங்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். எனவே இந்த ஆயத்துகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியாமத்துகளை நினைத்து பார்ப்பதும், அல்லாஹு தஆலாவுடைய அந்த மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, அதில் அல்லாஹ்வுக்கு முன் நிற்க வேண்டி இருக்கிறது என, யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய நாள் இருக்கிறது, அதில் யாரும் தப்பித்து விட முடியாது என்ற பயத்தோடு என்ன செய்யறது, அங்க எந்த விதமான ஷிஃபாத்தும் எந்த விதமான பிணையமும் எந்த விதமான விஷயங்களும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்கள் தான் வெற்றி அடைய முடியும். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி கொண்டு இவ்வுலகிலும் மறுமையிலும் முழு வெற்றி அடையக்கூடிய நல்லோர்களாக ஆக்கி நம்மை நாளை நபிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களோடு எழும்பக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.